நீங்க பண்ண வேலைக்கு உங்களை சிறையில தான் வைக்கணும். யா ஏதோ தெரியாம போதையில பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. என் முன்னாடி என்னையாச்சு? உங்க பொண்டாட்டி நல்லா தான் இருக்காங்க, ஆனா உங்க குழந்தை தான் செத்து போச்சு. ஐயோ, என் பையனை நானே கொண்டேனே. ஐயா, உங்களுக்கு பையன் இல்ல பொண்ணு. ஒட்ட பிள்ளையா? நல்ல வேலை போச்சு சனிய. ஒரு பிள்ளைக்கு இன்னும் 1 வயசு ஆகல, அதுக்குள்ள இன்னொரு பிள்ளையா? உங்கெல்லாம் திருத்தவே முடியாதுடா. போங்க. ஏய் காசி, இங்க வாடா. என்னடா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கா. இந்த கள்ள முட்டை எடுத்துக்கடா. பொட்ட பிள்ளையா? நானே ஒரு பொட்ட பிள்ளையா இருக்குன்னு கவலைப்பட்டுக்கிறீங்க. நீ என்ன அந்த கடலை மிட்டாய் கொடுத்துக்கிறீங்க? பேசாம அன்னைக்கு மாதிரி கள்ளிப்பாலை ஊத்தி கொண்டிருக்கலாம். அதை விட்டு கடலை மிட்டாய் கொடுத்துக்கிறீங்க. சரிதான்டா, அன்னைக்கு கள்ளிப்பால், இன்னைக்கு கல்யாணமா? புதுசா கல்யாணம்ன்ற முறையில ஒரு பெண்ணோட வாழ்க்கையவே அழிக்கிறோம்டா. பூமியில பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஒரு உசுறு. ஆனை போலவே பெண்ணும் ஒரு உசுறு தான். இந்த சமூகத்துல தான்டா பெண்களை ஆம்பளைன விருத்திய இது பண்றதுக்கும் பிள்ளைகளை பெத்தெடுக்கவும் மட்டும் பயன்படுத்துறோம். அவங்களால நிறைய சாதிக்க முடியும். அதுக்கு மேல இவ என் பொண்ணு, இவ்வளவு நான் ஒரு தேவதை மாதிரி பார்த்துப்பேன். உனக்கு என்ன? உன்ன மாதிரி படிச்சுக்கிறா நம்ம இடத்துக்கே அசிங்கமா இருக்கு. போடா அங்கிட்டு கருப்பு. உன்னையெல்லாம் திருத்த முடியாதா? சில வருடங்களுக்கு பிறகு. போதுமண்ணே, எங்கடி இருக்க? ஆண்ட வந்துட்டீ. ஆமா, நீயும் உங்க அப்பனு பண்ண தொல்லைனாலதான் அவளை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்புறேன். அவன் தான் இவளை படிக்கன்னு சொல்லிட்டே இருந்தான். அப்பா, படிக்க புத்தகம் வாங்கணும்ப்பா, காசு இதா படிக்க வச்சா காசே அழிச்சிருவீங்க. பேசாம நீயே ஒரு சாபக்கேடு. உனக்கு அடுத்து பறக்கணும் தான், ஒரு ஆம்பளை பிள்ளைய பறக்கணும் தான் உனக்கு பொழுது முன்னு பேர் வச்சேன். அதுக்கு அடுத்து பிள்ளை செத்து போச்சு. காசே தர முடியாது. போ. சரி, அழுகாதே. நில்லு. இந்த மாதிரி வீட்டுல தான் இருந்த. என்கிட்ட காசு கேட்டுக்கலாம்ல. அவன் கிடைக்கிற அவனை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் குடிக்கிறதுக்கு மட்டும் தான் காசு வச்சிருப்பியான். படிக்கிறதுக்குலாம் தர மாட்டியா. இனிமேல் காசு வேணா என்கிட்ட கேளு. இந்தா. சரிம்மா, போய் படி நல்லா. ஏய், என்னடி பானையில பண்டல போட்டு வச்சிருக்காங்க? ஏய் சாமி, ஐயோ, அபச்சாரம். ஏமா நீங்களாம் இங்க வரக்கூடாதுமா. வெளியே போய் சாமி கும்பிடுங்க. எத்தனை முறை சொல்லியிருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கணும் சாமி. அபிஸ்து நீங்க இங்க வரக்கூடாது. வெளியே போடா அபிஸ்து. என்ன சாமி இது? பொம்பளை பிள்ளைங்க தான் உள்ள உட்காரக்கூடாது சொன்னீங்க. எங்களையுமா சாமி? தம்பி, உங்க ஆத்துல நீங்களும் வரக்கூடாது, உங்க ஆத்து பொம்மநாட்டிகளும் வரக்கூடாது. முதல்ல வெளியே போ. நீங்க வேற ஆளு, நாங்க வேற ஆளு, தெரியுங்களோ? என்னடா வேறயா? ஓடம்ல வர்றதோ ரத்ததா. நீங்க என்னைக்கு சாதின்ற பேர்ல மனுஷனை ஒதுக்குனீங்களோ அன்னைக்கு சாமி செத்து போச்சு, உங்களை விட்டு ஓடி போச்சு. வாடி சாமி. கலிகாலம். அம்மா, எங்க இருக்கீங்க? என்னமா இது கையில? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? இந்த மாவட்டத்திலே முதல் மதிப்பெண் நான் தான் எடுத்திருக்கேன். அதுக்காக இசையோட அப்பா எனக்கு இவ்வளவு பரிசு வாங்கி தந்திருக்காங்கம்மா. மாவட்டத்துல முதல் மதிப்பெண்ணா? ஏய் தங்கப்பிள்ளை, நீ சாதிச்சிட்டியே. இப்படிப்பட்ட அப்பே இருக்கிற வீட்டுல நீதான் படிச்சு மேல முன்னேறி போகணும். சரியா? சரிம்மா. உங்க அப்பன் தான் என்ன சொல்ல காத்திருக்கணும் தெரியலையே. ஏய், எங்கடி இருக்க? என்ன உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? நம்ம பொண்ணுதானே மாவட்டத்திலே முதல் மார்க் எடுத்திருக்கா. முதல்ல இருந்தான்னா கடைசியில இருந்தான்னா என் கூட படிச்சவங்க முதல் மதிப்பெண்ணா? அவ என்ன செய்ய தெரியுமா? புருஷ வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்கிறா. பொட்ட பிள்ளைய படிச்சு தங்க பதக்கமே வாங்கினாலும் அவ புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியா இருக்கணும். அதான் பெருமை. பா, நான் கல்லூரிக்கு படிக்க போகணும்பா. கல்லூரியா? அங்க போய் என்ன செய்ய தெரியாதோ? எவனாச்சும் கூட்டு இழுத்துட்டு ஓடி போய் என்ன கேவலப்படுத்தாமா? கல்லூரிலாம் போகக்கூடாது. வாட்ஸ்அப்ல போய் சமைக்கிற வேலையை கத்துக்க. அவன் கிடைக்கிறான். அவன் குடியாரே. அவனை பத்தி உனக்கு தெரியாதா? என்ன செய்ய, நம்ம பிறந்த பிறப்பு குடி.
செத்துலாமா? செத்துலாம். செத்துலாம். செத்தா கூட ஒண்ணுமே மாறாதுல. ஒரு இத்தனை நாள் நம்ம பண்ண போராட்டத்துக்கு என்ன அர்த்தம்? வாழணும். வாழணும். நான் வாழ்றதுக்கு முன்னாடி எல்லாம் வாழணும். அப்பதான் அது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். யார் தான் எனக்கு வேணும்? நானே கல்லூரிக்கு போய் சேர்த்தேன். எங்கம்மா முடியாம போய்க்கிருக்கா? எங்க அப்பாவே என்னைய கல்லூரியில சேர்க்க மாட்டேன்ட்டாரு. எனக்கு யார் தான் வேணும்? நானே கல்லூரியில போய் சேர்ந்துக்கிறேன். எதுக்குமா கவலைப்படுற? நான் கூட்டு போறேன் வா. ஏய் உங்க ஆத்தா காட்டுல கஷ்டப்படுறா, காட்டுல இருக்க வேலையை விட்டுட்டு இங்க என்ன பண்ற? கல்லூரின்ற பேர்ல உடச்சு கூட்டி இருந்து கேவலப்படுத்தணுமா? எதுக்குடா அப்படிலாம் பேசுற? உன் பொண்ணு கல்லூரிக்கு போனாலே யாராவது கல்யாணம் பண்ணிட்டு ஏதாவது கூட்டு ஓடி போயிருமா? பொம்பளை பிள்ளை படிக்கலாம் கூடாதா? கல்லூரிக்கு அனுப்புடா. பா நான் நல்லா படிச்சு சொந்த கால்ல நிப்பேன்பா. அப்பதான்ப்பா நம்ம குடும்பத்துக்கும் நம்மளுக்கு பெருமை. நீ சொந்த கால்லயோ இல்ல பொய் கால்லயோ நிக்கிறது எனக்கு பெருமை இல்ல. உன் புருஷ வீட்டுல பிறந்த வீட்டு பெருமையை காப்பாத்துறது எனக்கு பெருமை. ஏய் எதுக்குடா இப்பெல்லாம் பேசிக்கிருக்க? உன் புள்ள படிச்சா அவ வாழ்க்கைய அவளே பாத்துக்குவா. ஒன்னியாரு பாப்பா, அவதான்டா ஒன்னையும் பார்க்கணும். இப்ப என்ன கல்யாணம் முடிச்சு மறு வீடு கடுக்க போறியா? அனந்தோட்டிக்கு படிக்கட்டும்டா, விட்றா. என்னமோ நீ சொல்ற, நான் இப்ப கல்யாணத்துக்கு நகை சேர்க்கணும், அதுக்கு இன்னும் 3 வருஷம் ஆகும். அது வரை படிக்கட்டும். நான் எப்ப கல்யாணத்துக்கு நகை சேர்க்கிறேனோ அப்ப கல்யாணம், சரியா? சரிப்பா. என்கிட்ட காசு கேட்காத வரை எனக்கு சந்தோஷம். நான் வரேன், என்னமோ பண்ணுங்க. எப்படியோ அவர் வாயாலே கல்லூரிக்கு போய் படிக்கட்டும்னு சொல்ல வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றிப்பா. அவ கிடைக்காமா? வா. 3 வருடங்களுக்கு பிறகு போதுமண்ணே என்ன பண்ற? எதுவும் படிக்கிறியாடி? இல்லடி, இப்ப கூட என் வீட்ல எதையார் கடையில போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கடி. சரி, நான் யூபிஎஸ்சி நுழைவுத் தேர்வு முடிச்சுட்டு நாளைக்கு டெல்லிக்கு போறேன். சூப்பரா படிச்சுட்டு வரணும்டி. இப்ப நீ இசையா போற, திரும்ப நீ வரும்போது இசை இந்திய ஆட்சிய பணியாளர் அப்படி வரணும். நான் உனக்கேண்டி வரவேற்கணும்டி. சரிடி, நீயும் மேல படி. அப்பதான் நீ பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு அர்த்தம். நான் அப்பா கிட்ட சொல்லி கண்டிப்பா உங்க அப்பா கிட்ட பேச சொல்றேன், சரியா? சரிடி, நம்ம 2 பேரும் நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவோம்டி. எங்க வீட்ல வேற என்னை தேடுவாங்க. நான் போயிட்டு வரேன்டி. சரிடி, போயிட்டு வரேன். பாய். நான் நண்பா நண்பா, உன்னோட சொல்ல நண்பா. என்னடா சொல்றா? நண்பா, சரக்கு அடிப்போம். என்னடா புதுசா நீ வாங்கி தர? நண்பா, உன் பொண்ணு சரியில்லை நண்பா. என்னடா சொல்ற? ரோட்ல யாரு கூடயோ உன் பொண்ணு ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கா. அவனால நம்ம இனத்தோட மானமே போகுது, பாத்துக்க. உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நான் பாத்துக்கிறேன். ஏய் ஆத்தல மாவள எங்கடி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன கூத்து பண்ண காத்திருக்கானோ? ஏய் ஊர்ல வேண்டியவே ஏன்டி பேசுற? உன் பேர் சொல்லி ஏல ஊரா நீயே வேண்டிட்டு பேசிட்டு இருக்க. என்ன நடக்குது? அப்பா அவன் கல்லூரியில என் கூட படிக்கிறவன் தான்ப்பா, வேற ஒண்ணும் இல்லப்பா. கல்லூரியில படிக்கிறவனா? நீ தான் கல்லூரி படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ என்ன பேசிட்டு கிடக்க? ஊர்ல வேற எல்லாம் என்னென்ன ஐட்டம் சொல்றியா? இப்ப பேசுனால என்ன ஆயிப்போச்சு? ஏய் உனக்கு தெரியாது போ. ஒரு வருடத்திற்கு பிறகு இசையாகிய நான் இந்திய ஆட்சி பணியாளராக பணிபுரிவேன் என்றும் எந்த சாதி மத இன பாகுபாடின்றி பணிபுரிவேன் என்று உறுதி அளிக்கிறேன். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை இப்படி பார்க்கணும் தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்கள போய் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போதும்னு தான் ரொம்ப சந்தோஷப்படுவா. என்னம்மா என்ன பண்றீங்க? போதும்னு எங்க காணோம்? என்னம்மா கல்லுக்கு போய் பொட்டு வச்சு வச்சிருக்கீங்க? அதாம்மா என் பொண்ணு. என்னம்மா என்னாச்சு? சொந்த மகனே அப்படிங்கார வெட்டி போட்டுட்டியாமா. அடுத்து சொந்த கால நிக்கணும்னு தான் தோண்டியா. அதுல போய் வெட்டி போட்டு சாமியா கும்பிடுறானே. போதும் பொண்ணுதாம்மா இப்பெல்லாம் என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா.
நீ காப்பாத்தி வச்சு நம்ம என்ன பெருமை நான் காப்பாத்திட்டேன். எவன் சொன்னா என்னால நம்ம என்ன பெருமை கடப்ப போகுதுங்க. இப்ப பாத்தீங்களா நம்ம என்ன பெருமை காப்பாத்திட்டேன். இப்ப தெரியுதா நான் யாருங்க. டேய் கொலகாரா, பெருமையை காப்பாத்திட்டியா? ஏற்கனவே ஒரு பச்சை குழந்தைய கொன்னுட்ட. இதுல எவனோ ஒருத்தர் சொன்னானே இன்னொரு குழந்தையும் கொன்னுட்ட. எல்லாம் மனுஷனா? இதத்தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனா, எனக்கு நீ பெருமை சேர்க்கிறதா இருந்தா என் சிலைக்கு மாலை போட வேணாம். எல்லாரும் சேர்ந்து என் பிறந்த நாளைக்கு வண்டியில போய் ரகலை பண்றீங்க. இதெல்லாம் எனக்கு பெருமையா? எங்களால நீங்க 144 தடை உத்தரவே போட வச்சிருக்கீங்க. நாங்க விடுதலைக்காக ரத்த சிந்தி ஒற்றுமையா இருந்தோம். ஆனா ஜாதி மதன்ற பேர்ல தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கீங்க. அது மட்டுமா, எங்க சிலைகளை கூண்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்கீங்க. எங்களுக்கு பெருமை சேர்க்கிறதா இருந்தா முதல்ல உங்க வீட்ல இருக்க பொண்ணுங்களை படிக்க வைங்க. வெறும் பட்டப்படிப்போடு மட்டுமில்ல, முனைவர் பட்ட வரைக்கும் படிக்க வைங்க. எங்க சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செய்யறதை விட்டுட்டு 4-5 குடும்பத்துல இருக்க பொண்ணுங்களை படிக்க வைங்க. சாதியின் பேர்ல எங்களை பிரிக்காதீங்க. எங்க பேரை சொல்லி சண்டை போடாதீங்க. எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. நீங்களா இப்படி ஒற்றுமையா இல்லாதனாலதான் உங்களுக்கு மேல இருக்க இந்த நாட்டை தனியாருக்கு வித்துட்டான். இப்போ பெயர் மாற்றும் அளவுக்கு திட்டம் தீட்டுறான். அடுத்து உன் அடையாளத்தை மாத்துவான். சொந்த நாட்டிலேயே நீ ஒரு அடையாளமற்ற அகதியா இருப்ப. அப்போ சாதி சமயம் மண்ணும் மண்ணாங்கட்டி ஒண்ணு உனக்கு உதவி செய்யாது. என்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் ஜாதி பேரை வைக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு நம்ம பகுத்தறிவை இழந்துட்டோம். நீங்க எல்லாரும் பகுத்தறிவை பயன்படுத்தி இருந்தா 19 வயசு பொண்ணுங்க ஒரு வருஷத்துல 53 குழந்தைய கொடுத்திருக்க மாட்டாங்க நம்ம ஊர்ல. எல்லாருமே உண்மையான பகுத்தறிவை பயன்படுத்தி இருந்தா அனைத்து தலைவர்களையும் சமமா தான் நினைச்சிருப்பீங்க. எந்த ஒரு தலைவரையும் ஒரு சமூகத்துக்குள்ள வச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, G20 மாநாட்டுல 4100 கோடி செலவு பண்ணி தங்கத்தட்டுல சாப்பாடு, வெள்ளி குவளையில தண்ணி, பனாரஸ் பட்டுன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் வியர்வை சிந்தி சம்பாதிச்சத வாரி இறைச்சிருக்காங்க. என்னைக்கு வேலையை முடிச்சிட்டு வேலை தெரிஞ்சுமோ அன்னைக்கே நாம எல்லாரும் அடிமைத்தனமே இருக்கிறோம். எந்த ஒரு இதுக்கும் அடுத்தவரை தேடித்தான் போக வேண்டி இருக்கு. அதனாலதான் நம்ம நாட்டுல இறக்குமதி அளவு அதிகமா இருக்கு, ஆனா ஏற்றுமதி அளவு ரொம்ப கம்மி.